ஹாய் ஹலோ டேபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நம்ம திருப்பூரில் தாங்க இருக்கிறோம். லஞ்ச் டைம் வேறு ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. மணி கவுண்டர் மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ்ஸை பார்த்தோம். அந்த மெஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மகத்தான கிராமிய கிடா விருந்துன்னு சென்டென்ஸ் இருந்துச்சு. அந்த கிராமிய கிடா விருந்து எப்படி இருக்குன்னு, எந்த மாதிரி ஸ்டைலில் இருக்குதுன்னு பார்த்தோம். வாங்க. இப்போ நம்ம மணி கவுண்டர் மெஸ்ஸில் தாங்க இருக்கிறோம். இந்த மணி கவுண்டர் மெஸ்ஸில் சிறப்பு என்ன, இதனுடைய ஸ்பெஷல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம உரிமையாளர்கிட்ட நம்ம கேட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம். வாங்க சார். வணக்கம் சார். சார் நேம் சார்? மணிங்களா? சரிங்க சார். உங்கள் பேர்லேயே மணி கவுண்டர் மெஸ்ன்னு ஆரம்பிச்சிங்க சார்? இல்லைங்க, பெட் நேம் மணி. ஓ அப்படியா சார்? சரி, ஆனந்தகுமார். ஓ சரி சார். சார் பார்த்தோம், போர்டை பார்த்தோன்னா ஒரு மகத்தான கிராமிய கெடா விருந்துன்னு போட்டிருந்துச்சு. சரிங்க. சரி, அதுவே ஒரு சுண்டிங்களை அப்படியே உள்ளே இழுக்கிற மாதிரி வந்துருச்சு. ரெண்டாவது நம்ம கடையை பற்றி ஒரு எல்லாம் ரிவ்யூ கேட்டுருந்தோம். சரி, நல்லபடியாக எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் உள்ளே வந்து சாப்பிட்டு என்னென்னு போகலான்னு. சரி, இதனுடைய பற்றி இந்த கடையை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லுங்கள் சார். கடையை ஆரம்பித்து ஒரு 8 வருஷம் ஆச்சுங்க. சரி சார். நாங்கள் வந்து இது மதியம் லஞ்ச் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் சார். லஞ்ச் மட்டுங்க. மார்னிங் நைட் டிஃபன்லாம் இல்லை. சரி சார். பாக்கி சண்டே மட்டும் லீவு. மற்ற 6 நாள் இருக்குது. சண்டே மட்டும் லீவு? சண்டே மட்டும் லீவு. எப்பொழுதுமே சண்டே தான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா கடைகளும் விற்பாங்க. மற்ற நாள் வார விடுமுறை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. சண்டே மட்டும் லீவு. சண்டே மட்டும். சரி சரி சரி. அதான் வித்தியாசமாகவே. சரி சார். இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. சரி சார். 100% வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த அஜினமோட்டோ ரெடிமேடு மசாலா பொடி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. சரி. மட்டன் ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. மட்டன், நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி சிந்தாமணி, மட்டனில் கொத்துக்கறி, மட்டன் சிந்தாமணி, மட்டன் கொத்துக்கறி, குடல், தலைக்கறி, முட்டை குடல்னு போட்டிருக்காது என்ன சார்? சார் அது வந்துங்க முட்டை ப்ளஸ் குடல் கிரேவி இது ரெண்டு வச்சு ட்ரையாக ஃப்ரை பண்ணுறது. ஓ அப்படிங்களா? சரி சரி. இல்லை ஆக்சுவலாக குடல் தனியாக சாப்பிட்ருக்கோம். ஆனால் முட்டை குடல்ன்றது கொஞ்சம் இதாக இருக்காது. அது முட்டை பொரியல் மாதிரி ஏதோ. ஓ சரி சரி சரி. டைமிங் மட்டும்? டைமிங் மதியானம் 12 மணிலேருந்து மோஸ்ட்லி 4 மணி மட்டும் இருக்குங்க சார். 4 மணிக்கு எல்லா ஐட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அப்போ இது 12 மணிக்கு வந்தால் சாப்பிடலாம். 12 மணிலேருந்து ஒரு 2 மணி மட்டும் வந்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருக்குது. அதுக்கப்புறம் தீர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தீர ஆரம்பிச்சிட்டிங்க. கரெக்ட். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு சாப்பாடு பிரியுது. அதே போல் அந்த வீட்டு மசாலாக்கள் எல்லாமே நீங்களே ஓன் ப்ரிப்பேர் இது பண்ணி? கண்டிப்பாங்க. ரெடிமேட் எது இப்போ எதுவுமே எது கிடையாது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்து 2 மணி நேரத்தில் பசிக்கணும். நல்ல சாப்பாடு. வேறு என்ன இந்த ஹோட்டலை பற்றி வேறு என்ன சிறப்பு என்ன சார்? சிறப்பு என்னங்க சார்? சிறப்பு நீங்கள் தான் சொல்லணுங்க. சரி சார். வாங்க சாப்பிட்டு பார்த்து என்னன்னு சொல்கிறேன். இப்போ இங்கே உள்ள சைட் டிஷ்ஷஸை பற்றி இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம். இது எப்படி சமைக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். நம்ம கடையில் இருக்கிறது ஸ்பெஷல் வந்து சிந்தாமணி சிக்கனுங்க. சின்ன வெங்காயம் போட்டு வரமிளகாய் போட்டு தேங்காய் போட்டு செய்யறதுங்க. இதோட ஸ்பெஷல் வந்து எந்த மசாலாவும் சேர்க்கறது இல்லை. நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோமோ வீட்டு முறையில் செய்யறதுங்க. இது வந்து தலைக்கறிங்க. சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வந்து எதுக்குமே பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. சின்ன வெங்காயம் போட்டு மசாலா வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி கெடா விருந்துக்கெல்லாம் எப்படி அரைச்சி வச்சு செய்யறோமோ சேம் அதே மாதிரி எந்த மசாலா பொருளும் சேர்க்கறது இல்லைங்க. நாட்டுக்கோழி வறுவல் அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு செய்யறதுங்க. இது மட்டன்ல கொத்துக்கறிங்க. மட்டன் கொத்துக்கறி. கொத்துக்கறிங்க. கொத்துக்கறி வந்து அது சேம் அதே மாதிரி தாங்க. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு தாளிப்பு போட்டு செய்யறதுங்க. இது குடலுங்க. இது வந்து மட்டன் வறுவலுங்க. நம்ம எப்படி சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துறதுங்க. இது வந்து மட்டன்ல சிந்தாமணிங்க. மட்டன்ல சிந்தாமணி. நாட்டுக்கோழியில ஸ்பைசியா இருக்கிறது வந்து சிந்தாமணி இருக்குங்க. மட்டன்லயும் நிறைய ஸ்பைசியா வேணுங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதனால வந்து மட்டன்லயும் அதே மாதிரி தேங்காய் எல்லாம் போட்டுங்க. சின்ன வெங்காயம் ஜாஸ்தியா போட்டு வரமிளகாய் சிக்கன் மாதிரி செய்யறதுங்க. அடுத்து ரத்த பொரியலுங்க. ரத்த பொரியலை நம்ம குடல் கூட சேர்க்காம தனியா ரத்த பொரியல் மட்டும் பொரியலா ஃப்ரை பண்ணிக்கிறதுங்க. சின்ன வெங்காயம் வரமிளகாய் பச்சை மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறதுங்க. இப்போ மேடம் ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லும்போது நமக்கு வந்து வாயில வச்சு ஊறுது. சாப்பிட்டு பார்த்து நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேங்க, கண்டிப்பாக. தேங்க்யூ மேடம். இப்போ உள்ள மணி கவுண்டர் மெஸ் சாப்பிட உட்காந்தாச்சு. தலைவாழையெல்லாம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தயிரை கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து ரைஸை போடுறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? மட்டன் சிந்தாமணி இருக்குது சார். மட்டன் கொத்து இருக்குது, தலைக்கறி இருக்குது. சரி, மட்டன் சிந்தாமணி இருக்கா? மட்டன் சிந்தாமணினா என்னென்ன? சின்ன வெங்காயம் வரமிளகா போட்டு சிந்தாமணி சார். அப்படியா? சரி, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்பைஸியாக இருக்குமா? சாரம் ஜரமாக இருக்கும். ஆமாம் சார், கண்டிப்பாக. அதை ஒன்று கொடுங்க.
இப்போ மட்டன் சிந்தாமணி சொன்னாங்க, அது வந்துருச்சு பாருங்கள். இது வந்து மட்டன் சிந்தாமணி. இதில் என்ன மிக்சிங் இருக்குன்னா அவரே சொல்லுவார். இது சின்ன வெங்காயம், வரமிளகா, பெப்பர் பவுடர், ஜீரக பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது சாப்பிட்டு லைட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்லுவேன், அப்படியே சோத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். செம்ம டேஸ்ட்டுங்க. 100% வீட்டு சமையல்னு போட்டுருங்க, கரெக்டாக தான் இருக்கும் போல். ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குது. இது வந்து மட்டன் கொத்துங்க. மட்டன் கொத்து ப்ளஸ் சின்ன வெங்காயம், அப்புறம் வேறு என்ன மிக்சிங்க? பச்சை மிளகா. சூப்பர்ண்ணா. மட்டன் கொத்து சூப்பர். அடுத்து வேறு என்னென்னா இருக்குது? இது தலைக்கறிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற சில மெஸ்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும், நம்ம சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தலைக்கறிக்கு அந்த கிரேவி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம் போல இருக்குது. நானும் பல ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். பசிக்கு பல ஹோட்டல் இருந்தாலும் ருசிக்கு ஒரு சில ஹோட்டல் தானே இருக்குன்னு சொல்கிறாங்க. சூப்பர்ண்ணே, அதை நான் உணர்றேங்க. சூப்பர்ண்ணே. அந்த கறியோடு அந்த சோத்தில் போட்டு பிசைஞ்சுருக்காங்க. இது ஒரு டேஸ்ட்டு. திருப்பூர் வந்தீங்கன்னா இந்த மணி கவுண்டர் மெஸ்ஸை பண்ணாமல் சாப்பிடுங்க. அடுத்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நான் சாப்பிட்டா என்னமோ 3 வெரைட்டிஸ் தான், 3மே சூப்பர். இப்போ அடுத்து வந்து என்னென்னா நாட்டுக்கோழி குழம்பு கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. ஏன்னா இவன் சாப்பிட்றது எல்லாமே எப்போ பார்த்தா சூப்பர் சூப்பர்னு சொல்கிறாங்க நினைக்காதீங்க. ஆனால் உண்மையாக தாங்க நான் சொல்கிறேன். தக்காளி ரசம், மல்லி ரசம், புளி ரசம் இதெல்லாம் கேள்விப்பட்டேன். நாட்டுக்கோழி எலும்பு ரசம் வந்துருச்சு. நாட்டுக்கோழி எலும்பு ரசத்தை என்ன வேறு லெவல். ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஃபைனல் என்ன? தயிர் தான். தயிருக்கும் தலைக்கறிக்கும் சாப்பிட்டு பார்ப்போம். தயிர் சோறுக்கு தலைக்கறி கிளாஸாக இருக்குது. இப்போ சாப்பிட்டதில்ல எனக்கு தரமாக திருப்திங்க. சூப்பர். இப்போ மணி கவுண்டர் மெஸ்ஸில் கிராமிய கெடா விருந்துன்னு அவங்க போர்டு போட்டிருந்தாங்க. சரி, அதை நம்பி தான் உள்ளே போகணும். அவங்க அதை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இப்போ சாப்பிட்டது கிராமிய கெடா விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. போல் ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் திருப்பூர் வந்தீங்கன்னா நம்ம மணி கவுண்டர் மெஸ்ஸில் சாப்பிட்டு பார்க்கும்போது அதை கண்டிப்பாக உணர்வீங்க. இந்த மணி கவுண்டர் மெஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர்லேருந்து வேறு பிஷப் ஹை ஸ்கூல் இருக்குது. பிஷப் ஹை ஸ்கூல் பேக் சைடில் குமார் நகர் இருக்குது. குமார் நகர்லேருந்து எல்ஜி ஷாப்பிங் பக்கத்துலேயே இருக்குதுங்க மணி கவுண்டர் மெஸ். இந்த ஏரியாவுக்கு வந்து கேட்டிங்கன்னாவே மணி கவுண்டர் மெஸ் எங்கேன்னு கேட்டால் தாராளமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த மணி கவுண்டர் மெஸ்ஸு ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை. ஹாய், ஹலோ டெபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து பெரியாயிபாளையத்துக்கு ஒரு கடைக்காக வந்திருக்கோம். அந்த கடை பேரே ஓலைக்கடை. இந்த ஓலைக்கடைன்னா என்ன ஸ்பெஷல் இருக்குது உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் போர்டுலேயே போட்டுருந்துச்சு இட்லி ப்ளஸ் குடல் கறி இப்பெல்லாம் போட்டுருந்துச்சு. உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ என்னான்னு சொல்கிறேன். வாங்க. இப்போ நம்ம ஓலைக்கடையில் தாங்க இருக்கிறோம். இந்த ஓலைக்கடையை பற்றி என்ன வரலாறுன்றது தான் நம்ம முக்கியம். இந்த கடை எப்போ ஆரம்பித்தாங்க, இந்த கடையிலோட என்ன ஸ்பெஷல்னு சொல்லி அவங்க ஓனர்ட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க. ஒரு சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேர் வேறு மாதிரி வைப்பாங்க, சாமி பேர் வைப்பாங்க, வித்தியாசமான பேர்லாம் வைப்பாங்க. ஆனால் இது வந்து கடைக்கு பேரே வந்து ஓலைக்கடைன்னு வச்சுருக்காங்க. அந்த ஓலைக்கடைன்றது பேர் எப்படி வந்துச்சுன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார், உங்கள் பேர் சார்? என் பேர் சுரேஷுங்க. ஸ்டார்டிங் நான் ஓலை தான் போட்டிருந்தேங்க. ஓ சரி. ஓலை வந்து மேக்ஸிமம் பாடிக்கு நல்லதுங்க. சரி. கூலிங்காக இருக்குது. கூலிங் காலத்தில் கூலிங்காமல் இருக்குது, குளிர் காலத்தில் கொஞ்சம் வரகு விதவிதப்பாக இருக்குங்க. சரி. அதனால் அப்படியே ஓலையாகவே விட்டுட்டேங்க. ஓலையாகவே அதுக்கு ஒரு காலப்போக்கில் ஓலைக்கடையாக
ஓலக்கடையாக கஸ்டமர் சொல்லி ஓலக்கடையாக மாறிடுச்சு. சரி ரைட்டு. சரி, இந்த ஓலக்கடையில் என்ன ஸ்பெஷல்? அதான் கடை பேரே வித்தியாசமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓலக்கடை கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு 30 இயர்ஸ் கிட்ட ஆச்சுங்க. 1988 சம்திங் ஆரம்பிச்சிருங்க. சரி. இங்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இட்லி குடல் கறிங்க வித் நாட்டுக்கோழியும் இருக்குது, நாட்டுக்கோழி ஃப்ரை இருக்குங்க. அப்புறம் வீக் டேஸ் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை குடலுங்க, ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கோழி குடல் மட்டுங்க. காலையில் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 11 வரைக்கும் இருக்குங்க. 7 மணிக்கே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. 7 மணிலேருந்து காலையில் 11 மணி வரைக்கும் இருக்குங்க. மதியம் லஞ்சு? மதியம் இல்லைங்க, நைட்டு. மதியம் காலையில் மட்டும்தான். சூப்பர் சூப்பர். சரி ரைட், ரொம்ப நன்றி. நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறோம். ஓனர்கிட்ட கேட்டாச்சு, ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டாரு. ஒன்லி வந்து மார்னிங் மட்டும்தானா, லஞ்சு டின்னர் எதுவும் இல்லைன்ட்டாங்க. இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, இட்லி குடல் கறின்னு சொல்லியிருக்காரு. வாங்க சாப்பிட்டு பார்த்து என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஓலக்கடை உள்ளே வந்து உட்காந்தாச்சு, இலையும் போட்டாங்க. என்ன இருக்குன்னு கேட்டேன், இட்லி குடல் இருக்குன்றாங்க. குடலும் வந்துருச்சு பாருங்களா, குடல் சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த இட்லியும் அந்த குடல் குழம்பும் ஒரே வாரத்தில் சொன்னால் அருமை. அடுத்து நாட்டுக்கோழியும் வந்துருச்சு, அது கிரேவி மாதிரி இருக்குது. நாட்டுக்கோழி அதாவது என்ன சொல்கிறேன்னா, அந்த கொங்கு நாட்டு மணத்தோட சூப்பருங்க. இதுவும் இங்கே வந்து இட்லி இருக்குது, தோசை இருக்குது, ஆம்லேட் இருக்குது, ஆஃப் ஆயில் இருக்குது. நான் வந்து ஸ்பெஷலாக இட்லிக்கு குடலும் சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு குடலும் நாட்டுக்கோழியும் வாங்கியிருக்கேன். நாட்டுக்கோழியும் சூப்பர். நீங்களும் திருப்பூர் வந்தீங்கன்னா பெரியாய்பாளையத்தில் உள்ள ஓலக்கடையை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஓலக்கடைக்கு எப்படி வர்றது, அட்ரஸ் நீங்களே சொல்லுங்கள். திருப்பூர்ல இருந்துங்க 13 கிலோமீட்டருங்க, அவினாசி ரோடுங்க. அவினாசி ரோட்லேருந்து வந்தால் திருமுருகன் பூண்டிங்க. திருமுருகன் பூண்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வந்து பெரியாய்பாளையம் வில்லேஜ் உள்ள டர்னிங் ஆனது ஃபர்ஸ்ட் ரைட்லேயே ஓலக்கடை இருக்குது. நேஷனல் ஹைவேஸுங்க, NH 47 வாங்க. அங்கே நியூ திருப்பூர் இருக்குங்க. நியூ திருப்பூர் வந்து வேலூர் பிரிவுங்க, அதில் வந்தால் பெரியாய்பாளையங்க 3 கிலோமீட்டர் தாங்க. இப்போ இந்த ஓலக்கடையில் சாப்பிட்டாச்சுன்றது சொல்கிறத விட அதனோட டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்ல வார்த்தையே இல்லை. பஞ்சு போல் அந்த உள்ள இட்லிக்கும் அந்த குடல் குழம்புக்கும் நாட்டுக்கோழியும் சரிங்க, அருமை. நீங்களும் வந்து அதை சாப்பிட்டு கண்டிப்பாக அதை உணர்வீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நானும் சொல்கிறேன். எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.